மீன ராசி நண்பர்களே, பெரிய எதிர்பார்ப்பு உங்களிடம் இப்போ இருக்கும். என்னன்னா, வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை பார்த்தாச்சு. சில திசா புத்தி வந்த பிறகு வாழ்க்கையை மாற்றம் பெற்றிருக்கும். இல்லை கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சார நிலை உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் எதிர்மறையாக மாறி இருக்கக்கூடிய நிலை கூட ஏற்பட்டிருக்கும். நன்றாக பழகி வந்தவர்கள் கூட, உறவினர்கள் கூட உங்களை விட்டு ஒதுங்கி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நிலை ஒவ்வொரு நிலைப்பாட்டிற்கும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சந்திப்பிற்கும், எல்லாவற்றுக்கும் எதற்குமே நீங்கள் காரணம் கிடையாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிரக சஞ்சார நிலைகள் அதற்கேற்ப நம்முடைய நிலையை மாற்றம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு திசா புத்தி வருதுங்க. அந்த திசா புத்தி வருகின்ற போது நம்முடைய வாழ்க்கையை ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த திசா புத்தி அந்த பாதை வேறு பக்கம் மாற்றும். அது எந்த பாதையாக இருக்கலாம், நல்ல பாதையாக இருக்கலாம், இல்லை எதிர்மறையான பாதையாக இருக்கலாம். அந்த திசா புத்தி மாற்றம் செய்யும். இல்லை கோச்சார கிரகங்கள் வருது, அந்த பலன்கள் அந்த பாதையை இன்னும் கொஞ்சம் மாற்றம் செய்யும். இல்லை நம்முடைய ஜாதகத்தில் பார்க்கின்ற போது நல்ல திசா புத்தி இருக்கு, கிரகங்கள் நல்லா அமைஞ்சிருக்கு, இப்போ யோக காலமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த யோகம் கிடைக்காம கூட போகலாம். என்ன ஜோதிடர்கள் இப்படியும் சொல்றாங்க, அப்படியும் சொல்றாங்க, இதற்கு என்ன காரணம், அதற்கு என்ன காரணம்? ஏன்னா மீன ராசிக்காரங்க இல்லையா நீங்க, குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உங்ககிட்ட ஒரு 3 தன்மை இருக்குங்க. ஒன்று, அந்த குரு பகவானின் நட்சத்திரமும் உங்க ராசிக்குள்ள தான் இருக்கு. சனி பகவானின் உத்திரட்டாதியும் உங்க நட்சத்திரம் இருக்கு. ரேவதி புத பகவானும் ஒரு ராசிக்குள்ள தான் இருக்கு. அப்போ இந்த தன்மைகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எதிர்காலத்தை பற்றி நடப்பதற்கு காரணங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுவுமே நீங்க கிடையாது, எல்லாமே கிரகங்கள் மட்டும்தான். அப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தேவை, இது கிடைக்கல, இது எப்ப கிடைக்கும்ன்ற கேள்வி இருக்கும். அந்த கேள்வி உங்களுக்கு எழுகின்ற போது கை தேர்ந்த ஜோதிடரிடம், நன்கு பயிற்சி பெற்ற ஜோதிடம் சென்று உங்கள் ஜாதகத்தை காட்டி, இந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாமே யோக பலன்களாக கிடைப்பதாக சொல்றாங்க, கிடைத்து கொண்டிருக்கும்னு சொல்றாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜோதிடர் சொல்லுவாங்க, இந்த தோஷம் இந்த கிரக சேர்க்கையால் இப்படி ஏற்பட்டிருக்கு, இதன் காரணமாக இந்த நிலையை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கு, இதற்கு பரிகாரம் இந்த ஆலயம் மட்டும்தான். அந்த ஆலயத்திற்கு கூட நீங்க விருந்தாளி போயிட்டு வர மாதிரி போயிட்டு வரக்கூடாது, ஒரு டூரிஸ்டா போயிட்டு வர மாதிரி போயிட்டு வரக்கூடாது. ஒரு முழு மனதோடு, சிந்தனையோடு, அதற்காக ஒரு நோயாளி மருத்துவரை தேடி சென்று வைத்தியம் செய்து கொள்வது போல அங்கே போய் நீங்கள் பரிகாரம் செய்துட்டு வரணும். அந்த ஆலயத்தில் மட்டும்தான் பரிகாரம் செய்ய முடியும். மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், அந்த கிரக தோஷங்களுக்கு பரிகாரம் என்பது வேறு எங்கேயுமே கிடையாது, ஆலயங்களில் மட்டும்தான். அதை பற்றி இன்னொரு பதிவில் விரிவாக பேசுகிறேன். இப்போ இது போன்ற நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் பிறக்கின்ற 2025 எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 2024 அக்டோபர் மாதம் வக்ரமானார். இந்த ஜனவரி 1 பிறக்கின்ற போது வக்ரமாகத்தான் இருக்கிறார் குரு பகவான். எவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை 3ஆம் இடமான ரிஷபராசிக்குள் குரு பகவான் வக்ரமாக இருப்பார். அந்த வக்ர நிவர்த்தி அடைகின்ற போது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகின்ற போது 2 விஷயங்களை, யோக பலன்களை ஏற்படுத்துவார். ஒன்று, வாழ்க்கையில சந்தோஷம்னா பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் சந்தோஷம். அந்த 7ஆம் இடத்தை பார்ப்பார் குரு. 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது கணவனால் சந்தோஷம் ஏற்படலாம், மனைவியால் சந்தோஷம் ஏற்படலாம், இருவருக்கும் அப்பாற்பட்டு நண்பரால் சந்தோஷம் ஏற்படலாம். தனக்கு வேண்டிய சந்தோஷத்தை அடையக்கூடிய நிலையினை 7ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் வழங்குவார் ஒவ்வொரு ஜாதகருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். இப்ப தெய்வ அனுகூலம் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும், அவர்கள் ஆதரவின் காரணமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதற்கு மேலாக 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் மே மாதம் 9ஆம் தேதி வரை. 2025 மே மாதம் 9ஆம் தேதி வரை. அந்த 11ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது அந்த இடத்தின் வழியாக ஆதாயத்தையும், சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும், எதிர்பார்ப்புகளையும்
பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலையை குரு பகவான் ஏற்படுத்துவார். இது கிரகங்கள் செய்கின்ற பணி. அதே குரு பகவான் மே மாதம் 10ஆம் தேதி சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் மிதுன ராசியில் சந்திரிக்க போறாரு. அப்போ இப்பொழுது இருக்கின்ற சந்தோஷமான நிலைப்பாட்டில் சில சங்கடங்கள், வேறுபாடுகள், எதிர்ப்புகள், பிரிவினைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உடல் ரீதியாக சோர்வு, மன ரீதியாக சோர்வு, வேலை பளு, அலைச்சல் என்பது கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. அப்போ உடல்நிலை இருந்த சங்கடங்களை அவர் நிவர்த்தி செய்து வைப்பாரு. 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பாரு. எப்போ 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பாரு. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை இருந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். அப்போ புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியினை வெற்றியாக்குவார். தொழிலில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார். 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ புதிய சொத்துகள் வாங்குவது, இல்ல குடும்பத்திற்காக செலவுகள் செய்வது, மருத்துவ செலவு செய்வது, இப்படிப்பட்ட நிலைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் செய்கின்ற வேலை இந்த ஆண்டு முழுக்க இந்த வேலை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா விரைய சனியுடைய காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 2வது சுற்றாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் சுற்றாக இருந்தால் மட்டும் தான் கொஞ்சம் பயப்படணும். 2வது சுற்றாக இருந்தால் வெறும் செலவோடு போயிடும். செலவு கூட பார்த்தீங்கன்னா ஒரே மருத்துவ செலவு, நோய்க்காக செலவு மட்டும் பேசிட்டு கூடாதுங்க. சொந்தமாக இடம் வாங்கலாம், சொந்தமாக கார் வாங்கலாம், இருக்கிற வீட்டை விரிவாக்கம் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் செலவு தானே. பிள்ளைகளுடைய கல்யாணம் பண்ணி வைக்கலாம், வேலைக்காக செலவு பண்ணலாம், படிப்புக்காக செலவு பண்ணலாம். இதெல்லாம் செலவு தானே. அந்த செலவுகள் ஏற்படுத்துவார் 12ஆம் இடத்து சனி பகவான். அப்போ செலவுகள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எச்சரிக்கை மட்டும் சொல்லிடுறேன். சனி பகவானின் பார்வை கொடிதுன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் பார்க்கின்ற இடங்களை சுபிட்சத்தை ஏற்படுத்துவார். சனி பகவான் பார்க்கின்ற இடங்களில் சங்கடத்தை ஏற்படுத்துவார். நான் நாசுக்கா சொல்றேன். அப்போ சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்ப என்ன பண்ணும், நீங்க குடும்ப உறவுகளிடம் அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். இல்லை என்றால் குடும்பத்தில் விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். முதல்ல வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். வாக்கின் வழியாகவும் சங்கடம் உண்டாகலாம், வேறு வழியிலும் சங்கடம் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் சங்கடம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நோய் நொடிகள் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலையும் இருக்கிறது. 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் பார்வை இருக்கிறது. தெய்வ அனுகூலம் என்பது இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு தேவையானதாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். யார் நம்மை காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் மட்டும்தான். குறிப்பாக குல தெய்வம், இஷ்ட தெய்வம், இப்படி தெய்வங்கள். அந்த தெய்வத்தின் பாதங்களை தொழுவதை தவிர, அடிப்படைவதை தவிர இப்போ வேற நமக்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு. ராகு கேது. இந்த ராகு கேது சஞ்சார நிலை பார்த்தீங்கன்னா மீன ராசியான உங்கள் ராசிக்குள் ஜென்ம ராகுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு பகவான். ராகு பகவான் சஞ்சாரம் பல மாற்றங்களை வாழ்க்கையில் செய்திடக்கூடியது. குறிப்பாக ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது பல மாற்றங்களை அவர் ஏற்படுத்துவார். ஒரு புதிய நட்பை கொடுப்பாரு, பழைய நட்பை உடைப்பாரு, குடும்பத்தில் சிக்கலை உண்டாக்குவார், வேற ஒரு நிலையை உண்டாக்குவார். இப்படிலாம் மாற்றங்களை குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பார். 7ஆம் இடத்துல கேது வேற. இப்போ இருந்த நட்பை உடைக்கலாம், புதிய நட்பை கொடுக்கலாம், கணவன் மனைவிக்குள் சங்கடத்தை ஏற்படுத்தலாம், குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் செய்து வாய்ப்பு உண்டு. அந்த ராகு கேது மே மாதம் 27ஆம் தேதி வரை ஜென்ம ராசிக்குள் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்ற நிலையில் மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். எப்போ? மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு. ஒரு பெரிய இருட்டு குகைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சின்ன வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அதுபோல கேது பகவான் சிம்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற காலகட்டம் மே மாதம் 27ஆம் தேதி தொடங்கி 1.5 ஆண்டுகள். அந்த 1.5 ஆண்டுகளும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதையெல்லாம் தள்ளிட்டு போயிட்டு இருப்பீங்க. நீங்க உங்களுடைய அதிகார செல்வாக்கு, அந்தஸ்து, உங்களுடைய முயற்சி, நினைப்பதை சாதித்துக் கொள்ளக்கூடிய சக்தி, வழக்கு இருந்தால் வழக்கில் வெற்றி, உடல்நிலையில் முன்னேற்றம், எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுதலை,
மறைமுக தொல்லைகள் நீங்குதல், இப்படி எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும், முன்னேற்ற பாதை தெரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒரு அற்புதமான யோகமான நிலை எப்போ வருதுன்னா, மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்து கேதுபால் உங்களுக்கு வரப்போகுது. அதற்கு மேல குரு பகவான் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதன் பிறகு இன்னும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருப்பீங்க. இப்போ இந்த முற்பகுதியில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் பிற்பகுதி என்று பார்க்கின்ற போது மிகுந்த யோகமாக மீனராசினருக்கு இருக்கிறது. என்ன யோகம் வந்தாலும் சரி, என்ன சங்கடம் வந்தாலும் சரி, முதல் ஜாதகத்தை சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்தில் மறைந்திருக்கின்ற தோஷங்கள் என்ன பாருங்க. எந்த தெய்வத்தை நான் நாட வேண்டும் என்பதை பாருங்க. புரியுதுங்களா? அந்த ஆலயங்களுக்கு போயிட்டு முறைப்படி போயிட்டு வாங்க. திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன், முறைப்படி போயிட்டு வாங்க. டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வராதிங்க. புரியுங்களா? எப்போ ஒருத்தருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணுமோ அப்போ அவர்களை தேடி சென்று அவருடைய நாம் பக்தியோடு வணங்கி வருவது மட்டும்தான் நம்முடைய சங்கடங்களுக்கு நமக்கு நிவாரணத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாகவே இருக்க போகிறது. எல்லா சங்கடங்களிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. 12ஆம் இடத்திற்கு ராகு போயிட போறாரு. புரியுங்களா? செலவு ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். ஏதாகிலும் ஒரு வகையில் செலவு வந்துட்டு இருக்கும். அது சுப செலவாகத்தான் இருக்கும், பயப்படாதீங்க. சுப செலவாகத்தான் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஆண்டாக 2025 இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை நிறுத்த வேண்டாம், இஷ்ட தெய்வ வழிபாட்டை நிறுத்த வேண்டாம். அதற்கு மேலாக எந்த தெய்வ வழிபாட்டை தொடர வேண்டும், எடுக்க வேண்டும் என்பதை அருகிலுள்ள ஜோதிடரை சந்தித்து முடிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.